விஜய் உங்களுக்கு எந்த இடத்துல உங்களை இம்ப்ரெஸ் பண்ணாரு அரசியல்வாதியாக? உடனே வந்து நல்ல ஆட்சியை கொடுப்பாரு, மாற்று இவர் தான் இப்படின்லாம் பேசுறீங்கன்னா ஏதாவது ஒன்னே ஒன்ன சொல்லுங்கன்னு யார்கிட்டயாவது கேட்குறேன். வாண்டடா வந்து நீங்க பாடுங்க நான் ஆடுறேன் அப்படிங்கிறாரு. இது எப்படி நடிப்புங்க? அவருக்கு தெரிஞ்சது அது ஒன்று தானே. உண்மையிலேயே இந்த 41 உயிர் போகலைன்னா டான்ஸ் ஆடலாம், டான்ஸ் ஆடட்டும், குட்டிக்காரன் அடிக்கட்டும், ஏதாவது பண்ணிட்டு போகட்டும். நீங்கள் யாரை திட்டுறீங்களோ திட்டுறதுனால நீங்கள் அவங்களுக்கு எதிரி நம்ம மக்கள்லாம் நினச்சிக்கணுமா? ஒரு ஓட்டுக்கும் ஒரு வேல்யூ இருக்குது. அந்த ஓட்டு அப்படிங்கிறத நீங்கள் யாருக்கு போடணும், எதற்காக போடணும் அப்படிங்கிறத அது விளக்க வேண்டிய பொறுப்பெல்லாம் எங்களுக்கு இருக்குல்ல. ப்ரைவேட் ஜெட்டில் ஏறி ஒரு தனி விமானத்தில் பயணம் செய்யக்கூடிய ஒரு நபருக்கு மக்கள்லாம் என்னன்னு தெரியும்? ஒரு கட்சியோட பொதுச் செயலாளர் தலைவர் கார்ல வர்றாரு, பின்னாடியே ஓடிடுறாங்க. ஐயோ அதெல்லாம் காட்சிலாம் பார்த்தா இஸ் அ ஸ்பாயிலர், சொசைட்டி ஸ்பாயிலர். அவர் எப்படி லீடர் ஆவார்? புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருக்கும் சிறப்பு விருந்தினர் அனைத்து மக்கள் அரசியல் கட்சியின் தலைவர் திருமதி ராஜேஸ்வரி பிரியா அவர்கள். மேடம் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஒரு வீடியோ சோசியல் மீடியா வைரல் ஆகி போயிட்டு இருக்கு. விஜய் அவர்கள் கொள்கை தலைவர்களுக்கு பூ போடும் போது அவர் செருப்பை கட்டி வச்சிருந்திருக்காரு. அந்த செருப்புல பூ விழுந்திருக்கு, அதை இவர் எடுத்து தட்டினாரு. அதை வந்து ஒரு ஸ்லோ மோஷன்ல போட்டு இந்த மனசு யாருக்கு வரும், அவர் காலில் உள்ள அவர் காலில் உள்ள செருப்புல பூ விழுந்திருக்கு, அந்த பூவை ஒரே கையில தட்டி போடுறாருன்னா அந்த மனசு யாருக்கு வரும் அப்படின்னு ஒரு வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்கு. எப்படி ஒன்று பார்க்குறீங்க? இல்லை, இது நம்ம கூட எதனால் இவங்களெல்லாம் தற்கொலை கூட்டம்னு சொல்கிறாங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா, இப்போ இதையெல்லாம் எடுத்து அவங்க ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னா அவங்கள வேறு என்ன வார்த்தையில் சொல்கிறது? செருப்பில் ஒரு பூவோ வேறு எதுவோ இருந்தாலும் அதை தான் தட்டிட்டு போட்டுக்கணும். ஆமாம், அதுக்கு யாரும் ஆள் வச்சு அதுக்காக ஒரு செருப்புக்குன்னு ஒரு ஆள் வச்சானா அப்போ அந்த அளவுக்கு அவங்க வந்து நினைக்கிறாங்கன்னா இது என்ன மனநிலைன்னே தெரியல. தன்னுடைய வேலைகளை பாப்பா அவரே குளிக்கிறாரு, அவரே பல்லு வளர்க்குறாருடா அப்படின்னு அடுத்த வீடியோ வரப்போகுது. அவரே சாப்பிட்றாரா? அவரே சாப்பிட்றாரு, அவரே எடுத்து வச்சுக்கிட்டாருடா, அவங்க சைடிஸ் எடுத்து கையால் வச்சாருடா. இதெல்லாம் என்ன மனோநிலையில் மக்கள் இருக்காங்க? அவர்களை சுற்றி உள்ளவர்கள்லாம் என்ன மாதிரியான எனக்கு புரியலை. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், எல்லாருமே சொல்கிறாங்க. பட் இவர்களுடைய மனநிலை கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போயிட்டுருக்கு. இது வந்து இவங்களெல்லாம் திருத்தணும், இவங்களை சரி செய்யணும், இவங்களோட மைண்டை மாற்றணுங்கிறதே ஒரு பெரிய வேலையாக இருக்கும். பேர்பட்ட மனநிலை எப்படி நீங்கள் மாற்ற முடியும்னு நினைக்கிறீங்க? இல்லை, மாற்றி தான் ஆகணும். நம்ம இன்றைக்கி வந்து ஒரு கூட்டம் இருக்குது அவர்கிட்ட. அந்த கூட்டம் அப்படிங்கிறது அரசியல்னால் என்னன்னு தெரியாது, மக்கள்னால் என்னன்னு தெரியாது, தமிழ்நாடுனா என்னன்னு தெரியாது. இது எதுக்காக அவர் பின்னாடி போய் நிற்கிறோன்னே தெரியாது. தாவைக்கா டிவிக்கேன்னு கத்துறாங்க. அதை தவிர அவங்களுக்கு வேறு ஏதாவது தெரியும்னா தெரியவே தெரியாது. இந்த கூட்டம் முழுக்க விஜய் அவர்களை பார்க்க முடியும், நாம் கிட்ட நின்று பார்க்கலாம், அவரை வந்து ஒரு காட்சி பொருளாக நினைத்து அவரை ஒரு நடிகராக பல ஆண்டுகள் பார்த்ததுனால அந்த நடிகர்ங்கிற கவர்ச்சியின் அடிப்படையில் ஒரு கூட்டம் இருக்குது. அது முழுக்க அறிவு அப்படிங்கிறதே இல்லை. கோச்சுக்க வேணாம், யாரையும் நான் தவறாக சொல்லலைங்க. அறிவு அப்படிங்கிறது வித்தியாசம் இருக்குது. அறிவுன்னா பகுத்தறிவுன்னு ஒன்று இருக்குல்ல. ஆமாம், பகுத்தறிவு வேணும். என்ன செய்கிறோங்கிறத புரிஞ்சு செய்கிறதுக்கான ஒரு இடம் வேணும்ல, அந்த இடமே அவர்கள்ட்ட இல்லை. அப்போ அவர்களை நாம் திருத்த வேண்டியது எல்லாரோட கடமையும் தான். அரசியலில் நம்மளாம் இருக்கேன்னா நிச்சயமாக அவர்களுக்கு 4 வார்த்தை அந்த பெண்களை கூப்பிட்டு 4 கேள்வி கேட்கணும் போல தான் எனக்கு தோணுது. ஏம்மா நீ வந்து ஹாஸ்பிட்டலில் என் குழந்தை அட்மிட் ஆகிருக்கு, இருந்தாலும் நான் இங்கே வந்தேன்னு சொல்கிறியே, நீ என்ன எதற்காக வந்த, நீலாம் யார், உன் நோக்கம் என்ன, உனக்கு என்ன தெரியும், கொஞ்சம் கூட அறிவு இல்லாமல் உன் குழந்தைய கூட பார்த்துக்காம நீ ஒரு நடிகரை பார்க்குறதுக்கு வரீன்னா நீ எப்பேற்பட்ட ஒரு மைண்ட் செட் உள்ள ஆள்? கண்டிப்பா இதெல்லாம் கேள்வி தானே. என் கணவரை விட இன்னொரு இவரை பிடிக்கும் அப்படின்னு சொல்ற பெண்ணையோ, அல்லது மற்றவர்களை பார்த்து நீங்கெல்லாம் ஊழல்வாதின்னு சொல்றவர்களையும், இதெல்லாம் நீங்க அவர் யாரு, அவரை சார்ந்த ஒரு சினிமாக்காரங்க இருக்காங்கல்ல, நலிவடைந்த சினிமா காரவங்க நிறைய பேர், நலிவடைந்த நிறைய நடிகர் டெக்னீஷியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்களே, அவங்களுக்கு எத்தனை பேருக்கு விஜய் அவர்கள் உதவி செய்திருக்கிறார்? நான் இதை தெரிஞ்சுக்கிறேன்னே ஆசைப்படுறேன். ஒருவேளை இந்த வீடியோவை பார்க்கும் யாராவது சினிமா துறையை சார்ந்தவர்கள் தெரிந்தவர்கள் எனக்கு உதவி செஞ்சாங்கன்னா சொன்னீங்கன்னா நானும் தெரிஞ்சுக்குவேன். அதுக்காக தான் கேட்குறேன். கண்டிப்பா அவர் இருந்துட்டு இருக்க துறையில் அவர் என்ன விதமான ஏதாவது ஒரு புரட்சி எடுத்தாரா, ஏதாவது செஞ்சாரா, அல்லது பிளாக்ல டிக்கெட் விற்காம இருந்தாங்களா, அல்லது அதிக அமௌண்ட்டு டிக்கெட் விற்காம இருந்தாங்களா, இது மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல ஒரு திருத்தத்தை கொண்டு வந்திருக்காரா, அல்லது இவர் வாங்கின சம்பளம் எல்லாமே அவர் ப்ராப்பராக வாங்கி ப்ராப்பராக டேக்ஸ் கட்டினாரா? ஒரு வெளிநாட்டிலேருந்து இவர் வாங்கின காருக்கு கூட டேக்ஸ் கட்ட மாட்டேன்னு சொல்லி கோர்ட்டுக்கு போனவர் இவர். வேறு எதுவும் நம்ம பர்சனலாலாம் ரொம்ப போக வேண்டியதில்லை, மற்றதெல்லாம் பேச வேண்டியதில்லை. அப்போ இதையெல்லாம் கூட செய்ய முடியாதவர் இவர் உடனே வந்து நல்ல ஆட்சியை கொடுப்பாரு, மாற்று இவர் தான் இப்படின்லாம் பேசுகிறீங்கன்னா ஏதாவது ஒன்றை சொல்லுங்கன்னு யார்கிட்டயாவது கேட்குறேன். விஜய் உங்களுக்கு எந்த இடத்துல உங்களை இம்ப்ரெஸ் பண்ணாரு அரசியல்வாதியாக?
ஆன்சர் சொல்ல முடியுமா? நான் இன்னமும் நடிகர் கண்ணோட்டத்திலே இருக்காங்களா அப்படி? அவரை நடிகராக தான் பார்க்க முடியுங்க. அவர் என்ன அரசியல்வாதியாக மாறாதப்ப அவரை எப்படி மற்றவங்க அவரை நடிகராக பார்க்காம இருப்பாங்க? டான்ஸ் ஆடுறாரு மேடையிலன்னா டான்ஸ் ஆடலாம். இவர் உண்மையிலேயே இந்த 41 உயிர் போகலைன்னா டான்ஸ் ஆடலாம். டான்ஸ் ஆடட்டும், குட்டிக்காரன் அடிக்கட்டும், ஏதாவது பண்ணிட்டு போகட்டும். பட் 41 உயிர் போய் வித்தின் 4 monthsக்குள்ளே அதே டேட்டில் நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த செப்டம்பர் 27 டிசம்பர் 27 நீங்கள் மலேசியாவில் நடனம் ஆடினதும் இந்த மேடையை போட்டு இங்கே நீங்கள் நடனம் ஆடுறதும் உங்களை துதிப்பாடி முருகர் பாட்டை பாடி முருகர் பாட்டுக்கு இடையில லிரிக்ஸை மாற்றி பாட சொல்லி அவர்களுக்கு இந்த அமௌண்ட்டை கொடுத்தா இப்படி பாடுவாங்க. அவங்க பாவம் கலைஞர்கள். அவரை சொல்லி ஒன்றும் குற்றம் இல்லை. அவர் மேலெல்லாம் புகார் கொடுக்கறதுல அர்த்தமும் இல்லை. இப்படி பாடுப்பா, இப்படி பாடினா எங்கள் தலைவர் மகிழ்ச்சி அடைவார், எங்கள் தலைவர் அப்படியே பரப்பார் வானத்தில் மதப்பாரு அப்படின்னா அவர் பாட போகிறாரு. அதனால கொடுத்து இது எல்லாம் என்ன, ஒரு தனி மனித துதிப்பாடலில் இருந்து நீங்கள் விலகி வந்தால் தானே இந்த நாட்டுக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். ஒரு மாநிலம் முன்னேறணும், ஒரு அரசியலில் ஒரு மாற்று வேணும் அப்படின்னு சொன்னால் இங்கே என்ன மாதிரியான கருத்துக்கள் பேசணும், என்ன மாதிரியான திட்டங்களை எடுத்துகிட்டு போகணும், நெக்ஸ்ட் ஜென்ரேஷனோட விஷன் எப்படி இருக்கணும், மிஷன் எப்படி இருக்கணும், அதை விட்டுட்டு ஒரு தலைவன் குனிஞ்சான் நிமிந்தான் செருப்பை தொட்டான் அப்படி பண்ணிட்டான் மேடையில் நின்றுட்டு கீழே இறங்கு, அங்கே 50 மேலே நிற்கிறோம், கீழே இறங்கு உனக்கு முத்தம் தரேன், இதெல்லாம் ஒரு தலைமை பண்பா? இதெல்லாம் ஒரு அரசியல்லையே இல்லாத சில விஷயங்களெல்லாம் இவர் எடுத்து பண்ணும்போது இது ஒரு அறிவெளித்தனமான ஒரு கூட்டத்தை அவர் உருவாக்கிக்கிட்டு மிகப்பெரிய ஆபத்தை உருவாக்குற மாதிரி தெரியுது. நாங்களாம் முழு வீச்சோட இறங்கணும், முழு வீச்சோட இவர்களை எல்லாம் திருத்தி கொண்டுட்டு வரதுக்கு முயற்சி எடுக்கணும். ஏன்னா உங்களுக்கும் குழந்தை குட்டி இருக்கு. இல்லை நீங்களும் மாறிட போறீங்க மேடம். தலைவர் காலில் அவர் காலிலே செருப்பு போட்டாரு. ஏன்ப்பா நம்ம மாறணும்? ஒரு ஓட்டுக்கும் ஒரு வேல்யூ இருக்கு. அந்த ஓட்டு அப்படிங்கிறத நீங்க யாருக்கு போடணும், எதற்காக போடணும் அப்படிங்கிறத அது விளக்க வேண்டிய பொறுப்பெல்லாம் எங்களுக்கு இருக்குல்ல. இன்னைக்கு தான் குனிஞ்சு தான் செருப்பை தட்டுறதையே பெரிய வேலையா பார்க்குறவங்க எப்படி மக்களுக்கான சேவகனா இருப்பாங்க? கண்டிப்பா. இன்னைக்கு எவ்வளவோ இடத்துல அரசியல்வாதிகள் எத்தனையோ பேர் எவ்வளோ பேர் ரோட்டில் கிடக்கிறவங்க அவங்க செருப்பை தொட்டு அவங்கள தூக்கி தோளில் போட்டுட்டு ஒன்று அரசியல்வாதிலாம் இருக்காங்களே, அவங்களெல்லாம் என்னன்னு சொல்லுவீங்க? முன்னாள் அமைச்சராக இருந்தவர் கூட அப்படி நடந்திருக்காரு நிறைய பேர். அப்போ அவர்களெல்லாம் நம்ம என்னன்னு சொல்ல முடியும்? அப்போ இங்கே நீங்கள் ப்ரைவேட் ஜெட்டில் ஏறி ஒரு தனி விமானத்தில் பயணம் செய்யக்கூடிய ஒரு நபருக்கு மக்கள்லாம் என்னன்னு தெரியும்? கண்டிப்பாக. இன்றைக்கி ரயில் வண்டியில் முன்னாள் முதல்வர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வந்தே பாரத்தில் உட்காந்துட்டு ஒரு ஃபோட்டோ பார்த்தோம். இவர் போயிடுவாரா? போக மாட்டாரு. மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்றாரு? மு.க. ஸ்டாலின் என்ன பண்றாரு? தனி விமானத்துக்கு நிகராக செலவு பண்ணி தனி கோச் அமைச்சுக்கிறாங்க. ரயில் வண்டியிலேயே தனி கோச். அப்ப என்ன வித்தியாசம்? ஸ்டாலின் அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம்? மக்களோடு மக்களாக பழகக்கூடிய ஒரு நபராக கூட இல்லாம உங்களால எப்படிங்க இந்த நாட்டை பார்த்துக்க முடியும்? நீங்க என்ன மாதிரி உங்களுக்கு மக்களுக்காக செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னு எனக்கு புரியல. இல்ல மேடம், இப்ப 2 நாளைக்கு முன்னாடி தான் ஒரு தனியார் தொலைக்காட்சியில பேட்டி கொடுக்கும்போது சொல்லியிருக்காரு, எனக்கு இன்னமும் அந்த கரூர் சம்பவம் என்னை துரத்துது, ரொம்ப மன அழுத்தத்துல இருக்கு அப்படிங்கிறாரு. ஆனா 2 நாள் கழிச்சு வாண்டடா நீங்க பாடுங்க நான் ஆடுறேன் அப்படிங்கிறாரு. இது எப்படி? நடிப்புங்க. அவருக்கு தெரிஞ்சது அது ஒன்று தானே. அந்த மாதிரி அவங்க அப்பப்போ அதை டச் பண்ணல அப்படின்னு சொன்னால் அவங்க மேலே தப்பான அபிப்பிராயம் வந்துடும் அப்படிங்கிறதுக்காக அப்பப்போ எனக்கு அந்த சம்பவம் நினைவுக்கு வருதுன்னு சொல்கிறது அப்படிங்கிறது எல்லாமே உண்மையான சோகம் இருந்தால் குறைந்தபட்சம் ஒரு 6 மாத காலம் நீங்கள் அந்த நடனத்தை மட்டும் தவிர்த்துக்கலாம். கண்டிப்பாக உண்மையாக சொல்கிறேன். ஏன்னா எல்லா இதுலேயுமே துக்க நிகழ்வுகள் இருக்கும் கொள்ளும். அதற்காக அப்படியே இருக்க முடியுமா அப்படின்லாம் கேட்பாங்க. அதுக்கெல்லாம் பரவாயில்ல. பட் இது தன்னுடைய அரசியல் வருகையினால் ஏற்பட்ட மரணம். அதனால ஏற்றுக்குவாங்கல்ல. சரி, மற்றதெல்லாம் விட்டுருவோம். ஏன் நடந்துச்சு, எதுக்கு நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் அந்தந்த உரமாக ஒதுக்கி வச்சுருவோம். ஆனால் இவரோட அரசியல் வருகை இல்லைன்னா இந்த இடத்துல இவ்வளோ பேர் செத்துருக்க மாட்டாங்கல்ல. கண்டிப்பாக, அது உண்மைதான். பேசிக்காக கேட்குறேன், அடிப்படையாக. அப்போ அந்த குற்ற உணர்ச்சியாவது உங்கள்கிட்ட இருக்கணும்ல. நம்ம அரசியலுக்கு வந்ததுனால இத்தனை பச்சை பிள்ளைங்க போயிட்டாங்களே, இத்தனை குடும்பத்தில் பெண்கள் இல்லாமல் போயிட்டாங்களே, 17 பெண்களா? ஆமாம். அப்போ அந்த யோசனை குழந்தைகள் உட்பட குழந்தைகள் அந்த யோசனை இருந்துச்சுன்னா அவங்க கொஞ்சமாவது ஒரு ஏதாவது ஒரு பிரின்சிபல், நான் இனிமேல் இந்த மாதிரிலாம் நடக்க முடியாதுங்க, இப்போ வேணால் தமிழ்நாட்டுக்காக நான் அரசியலுக்கு வந்துட்டேன், நான் அரசியலை நோக்கி பேசுகிறேன், பட் அரசியல் தான் பேசுவேனே தவிர நான் மற்றதெல்லாம் பண்ண மாட்டேங்கிற ஒரு ஐடியாலஜி இருந்தால் கூட மனிதாபிமான அடிப்படையில் நானே சப்போர்ட் பண்ணுவேன். பரவாயில்லையே, திரு விஜய் அவர்கள் இவ்வளோ மனிதாபிமான அடிப்படையில் இருக்காரு. என்னன்னா அதுலேயும் பூஜ்ஜியம், எல்லாத்துலேயுமே பூஜ்ஜியம்ங்க. திறமையான அரசியலில் பயிற்றுவிக்கிறதுக்குன்னு கூட யாருமே இல்லை.
திரு செங்கோட்டையன் அவர்களை பக்கத்தில் வச்சுட்டு அவர் எங்கேருந்து வந்தாரோ அந்த கட்சியை பற்றி ஊழல் கட்சின்னு பேசுறீங்க. அவங்க தலைவர்களை வந்து நீங்கள் புகைப்படமாக பயன்படுத்திட்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் ஜெயலலிதா அவர்களையும் ரோல் மாடல்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன மாதிரி பேசுறீங்க? எல்லாமே முன்னுக்கு பின் முரணான ஒன்றாகத்தான் இருக்குது. உங்களுக்கு ஆரம்ப கட்டத்திலிருந்து நீங்கள் ஏன் அரசியலுக்கு வந்திருக்கீங்க, எதற்கு அரசியலுக்கு வந்திருக்கீங்கிறதுக்கான நோக்கம் உங்களுக்குள்ள மட்டும் இருக்கு. ஆனால் இது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் தெரியுது. எனக்கு தெரிஞ்ச அளவில் திமுகவோட பி டீமாகத்தான் நான் விஜய் அவர்களை பார்க்குறேன். இல்லை, எந்த நம்பிக்கையில் சொல்கிறீங்க? வாக்குகளை பிரிக்கணும் அப்படிங்கிறதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட பி டீமாகத்தான் நான் பார்க்குறேன். அவர் வந்து தனிச்சு மக்களுக்காக அப்படி இப்படிலாம் வரல. சினிமாவில் நடித்தா என்ன தொகை கிடைக்குமோ அதை விட பல மடங்கு வந்து அரசியலில் இது மாதிரி ஒரு டாஸ்க் எடுத்து இதுக்காக நாங்கள் செயல்படுறோங்கிறவங்களுக்கும் கிடைக்கும். ஏன்னா பிரசாந்த் கிஷோர் அவர்களுக்கே 400 கோடி கொடுத்த கட்சி தான் திமுக. அப்படி இருக்கும்போது 3 மடங்கு கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இது ஒரு ப்ராஜெக்ட். அது எவ்வளோ கொடுப்பாங்களோ அதை நான் கெஸ் பண்ண விரும்பலை. பட் கண்டிப்பாக அது மாதிரியான வாய்ப்புகளை தான் தெரியுது. ஏன்னா அவர் திமுக தான் திட்டாரு விஜய். வேற ஒன்று, நீங்கள் யாரை திட்டுறீங்களோ திட்டுறதுனால நீங்கள் அவங்களுக்கு எதிரி நம்ம மக்கள்லாம் நினச்சிக்கணுமா? ஆனால் அவர்களுடைய திமுகவுடைய நோக்கம் என்னென்னா, திமுகவுக்கு எதிரான வாக்குகள் வேற எங்கேயும் போயிடக்கூடாது, அது ஸ்பிளிட் ஆகி எதற்கும் உதவாமல் போயிடணும்னா அதுக்கு ஒரு கட்சி வேணும். எப்படி வந்து மக்கள் நீதி மையம் 2021 செயல்பட்டுச்சோ அந்த வேலையை இப்போ டிவிக்கே பார்க்குறதா தான் நான் நினைக்கிறேன். மக்கள் யாரும் ஏமாறாதீங்க. சினிமாவில் இருந்து நேரடியாக அரசியலுக்கு வந்து தனித்து நான் தான் வந்து முதல்வராகணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னா அவருடைய நோக்கமே தவறு. அரசியலை பயிலலாம். ஏன்னா அறிஞர் அண்ணா அவர்களை வந்து முதல்வராக்கணும்னு நினைச்சவர் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். உண்மையா இல்லையா? உண்மைதான். அப்போ வரலாற்றை நீங்கள் பார்க்கும்போது சரி, ஒரு நடிகரே வந்தாலும் அந்த நடிகர் என்ன ட்ராக்ல ட்ராவல் பண்ணாரு அப்படிங்கிறத நம்ம அலசி ஆராயணும். ஆனால் இவர் எந்த ட்ராக்ல, சினிமாவிலையும் சமூக நலன் கருதலை, சினிமாவிலையும் ஒரு குழந்தைகள் நல்லா இருக்கணும், இளைஞர்கள் நல்லா இருக்கணும், அவர்களை வழிபடுத்தணும் அப்படின்னு பண்ணலை. சினிமாவில் விவசாயிகளுக்காக குரல் கொடுத்தவர் கொக்கோ கோலா விளம்பரத்தில் அவர் நடிக்கிறார். அப்போ எந்த இடத்துலையுமே பொருந்தாமல் இங்கே ஒரு பேச்சு அங்கே ஒரு பேச்சு. மலேசியா மேடையில் இதுதான் கடைசி டான்ஸ்ன்னு சொல்கிறாரு, இங்கே வந்து மறுபடியும் டான்ஸ் ஆடுறாரு. அப்போ அவருக்கு எந்த விதமான மைண்டில் ஒரு இடத்துல கூட அவருக்கே அவர் உண்மையாக இல்லை. அதைத்தான் நான் பார்க்குறேன். அவர் என்ன பேசுகிறாரோ அதுக்கு அவரே மறந்து, ஆனால் அவர் உண்மையாக பேசலை. அந்தந்த மேடைகளில் என்னென்ன செய்யணும்னு யார் சொல்கிறாங்களோ அதை செஞ்சுட்டு போகக்கூடிய ஒரு இயக்குனால் இயங்குகிறவராக நடிகராக இருந்தார்ல, அதே இடத்துல தான் இன்னமும் நகர்றார். அவருக்கு எதுக்கு அரசியல்? தேவையில்லாத வேலை. நிச்சயமாக இந்த தேர்தலில் மக்கள் சரியான முடிவை கொடுப்பாங்க. ஆனால் அவரை நம்பி இன்னைக்கு ஏகப்பட்ட மக்கள் இருக்காங்க, குறிப்பாக பெண்கள். ஒரு பெண் அந்த 41 பேர் உயிரில் சொல்லுது, என் குழந்தை இறந்து போச்சு, இருந்தாலும் நான் விஜயை பார்த்துட்டேன் அப்படிங்குது. ஸோ இதெல்லாம் எப்படி மேடம் எடுத்துக்கிறது? நமக்கு கோபம் தான் வருது, கடுங்கோபம் வருது. நீங்கள்லாம் எதுக்கு இந்த மண்ணுக்கு பாரமாக இருக்கீங்கன்னு தோணுது. இதை விட மோசமாக என்னால் சொல்ல முடியாது. இதை விட மோசமாக எப்படி சொல்ல முடியும்? அவங்கெல்லாம் எதுக்காக வாழணும்? அந்த மாதிரி தான் கேள்வி கேட்க தோணும். நீங்கள் பார்த்ததுனால உனக்கு என்ன கிடைச்சிது? ஒரு அடுத்த தலைமுறை உங்கள் மூலமாக வந்த ஒரு குடும்பத்துலேருந்து இந்த ஒரு குழந்தை அதோட எதிர்காலம் இல்லாமல் அது இல்லாமல் போயிட்டு எதையுமே அனுபவிக்கல, எந்த தப்பும் செய்யலை, ஒரு உயிர் உங்களால் செத்து போயிட்டு. அப்போ அது கொலை செய்யப்பட்டது மாதிரி தான் காரணம். இவங்களும் அதுக்கு இன்வால்வ்டு. ஆமாம். அப்போ இவர்களோட பேச்சு இப்படி தான் இருக்கும். இல்லை, தெளிவாக பேசுகிறாங்களே, தெளிவாக விஜயை பார்த்துட்டேன், என்னன்னா என் குழந்தை இறந்து போச்சு, தெளிவாக பேசுகிறான். ஆனால் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த போதைன்னு சொல்லலாம், இது ஒரு விதமான போதை தானே. ஒரு தனி நடிகர், ஒரு தனி மனிதர், ஒரு நடிகர் மேலே உங்களுக்கு அவ்வளவு உயிரை விட, குழந்தையோட உயிரை விட ஒருத்தரை பார்க்குறது எனக்கு அதிகம் அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு வந்து மகிழ்ச்சி இருக்குன்னா அது ஒரு போதைன்னு சொல்லலாம், பைத்தியகாரத்தனம் சொல்லலாம். அவங்களுக்கெல்லாம் சரியான முறையில் மனநல காப்பகத்தில் தான் வச்சு அவங்களெல்லாம் பார்க்கணும். அந்த மனநிலையில் உள்ளவர்கள் தான் இன்றைக்கி பெரும்பாலானவர்களாக இந்த கட்சியிலையும் இருக்கிறத நான் பார்க்குறேன். யாராவது எதிர்த்து ஏதாவது கருத்து சொல்லுங்க, உடனே ஆபாசப்படுத்துறது, அசிங்கப்படுத்துறது, இந்த என்ன படுத்தாததா, இவங்க யாரு என்ன செய்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது கூட விஜய்க்கு தெரியல. இப்போ நான் வந்து ஒரு விஷயத்தை எதிர்த்தேன்னா அந்த விஷயத்தை ஏன் எதிர்க்கிறாங்க, சரி அதில் நியாயம் இருக்கா, அப்படி இருந்துச்சுன்னா உடனடியாக அவர் ஒரு அறிக்கை கொடுத்துருந்து இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு கூட ஒரு ஜென்ரலான ஒரு பேசிக்கான அடிப்படையான ஒரு தன்மை இல்லாத ஒரு மனிதர் அவர். முதல்ல அவர் மனுஷனாக தான் வாழணும், அப்புறம் தான் அவர் தலைவராக ஆக முடியும். நீங்கள் கருப்பு சேப்பு சைக்கிளை ஓட்டிகிட்டு வந்து டிஎம்கேக்கு ஓட்டு கேட்டீங்க, அது ஏன் கேட்டீங்க? நாங்கள் கூட நினைக்கல. ஆதவர்ஜுனா போட்டு உடைச்சிட்டாரு. முன்னால் விஜய் அவர்களை வச்சுக்கிட்டு முன்னாலேயே சொல்கிறாரு, நாங்கள் அப்போ நம்பினோம், நாங்கள் இப்போ நம்பலை. யாரை ஏமாற்ற பார்க்குறீங்க? உங்கள்கிட்டேருந்து அந்த கருப்பு சேப்பை என்றைக்குமே பிரிக்க முடியாது. நீங்கள் பண்ணுற வேலை
தகுடு தத்துவம் எல்லாம் கூடிய விரைவில் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள முழுசா தெரிஞ்சிடும். உங்களை நம்பி இருக்கிற கூட்டம் பாவம், அப்பாவியான, அறியாமையில் இருக்கக்கூடிய, எதுவுமே தெரியாத ஒரு கூட்டம் அது. அந்த கூட்டத்தை பயன்படுத்தி சுயலாபம் அடைகிற கூட்டம் ஒன்று இருக்குது. அதில் ஒரு 4 பேர் இருக்காங்க. அந்த 4 பேரால் இன்னைக்கு 41 பேர் உயிரும் போயிட்டு, அந்த 4 பேரால் இந்த கூட்டம் வந்து பாவமாக செயல்பட்டு இருக்கு. சீட்டு கொடுக்குது, ரோட்டில் நிற்குது, கூட்டமாக செய்கிறது, போலீஸ் வந்து கட்டுப்படுத்த முடியல, எதுவுமே தெரியல. ஒரு அட்வொகேட்டாக இருக்கிறவருக்கு கூட சட்டத்திட்டம் தெரியல. ஒரு 30 பேருக்கு மேலே அங்கே கும்பல் இருந்துச்சுன்னா அங்கே பர்மிஷன் கேட்கணுங்கிறது ஒரு பேசிக் தானே. இது கூட உனக்கு தெரியலையே. நீ என்ன மக்களுக்கு வந்து என்ன பண்ண போற? அப்புறம் உன் மக்களோட பிரச்சனை என்னத்தை நீ காது கொடுத்து வாங்க போற? உனக்கு என்ன தெரியும்? திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சொல்றது மாதிரி அரசியலே தெரியாது விஜய்க்கு. அரசியலே தெரியாத நபர் எப்படி வந்து அரசியல்ல வந்து அவர் நின்றுகிட்டு என்ன பண்ண போறாரு? ஒன்றும் கிடையாது. இது மக்களுக்கும் புரிய தொடங்கும். நிச்சயமாக இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்னைக்கு அவருக்கு தான் ஓட்டு போடுன்னு சொல்ற பெண்கள் கூட நாளைக்கு அவங்க மனசை மாத்திக்குவாங்க. ஏன்னா பெண்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்த கட்சி அதிமுக. பெண்கள் பிரச்சனைகளுக்கு உடனடியாக ஆக்ஷன் எடுக்கணும்னு சொன்னது புரட்சித்தலைவர் ஜெயலலிதா அம்மா அவர்கள். பெண்களுக்காகவே பல நலத்திட்டங்களை உருவாக்கிய கட்சி அதிமுக. இப்போ நீங்கள் அவங்க தலைமையிலான ஒரு கூட்டணி அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். அவர்கள்ட்ட பெண்கள் வாக்கு வங்கி தமிழ்நாட்டில் எந்த கட்சிக்கு அதிகமாக இருக்குன்னா அது ஏடிஎம்கேக்கு தான் தெரியும் நல்லாவே. இன்னைக்கு அதை நினச்சி பார்க்கணும் பெண்கள் எல்லாருமே. இன்னும் சொல்லணும்னா ஒரு பெண்ணை தலைவராக கருதிய மகத்தான ஆண்கள் உள்ள கட்சியும் ஏடிஎம்கே தான். கண்டிப்பாக நீங்கள் 30-40 வருஷத்துக்கு முன்னாடிங்க பெண்கள் அடுப்படையை விட்டு வெளில வர்றதுக்கே கஷ்டப்பட்டுட்டு இருந்த காலகட்டம். வீட்டுக்குள்ளேயே அவங்கள மதிக்க மாட்டாங்க, உனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு காலகட்டம் அது. அப்போ 1982 வந்து அரசியல் என்ட்ரி கொடுத்து அவங்க 1991 முதல்வர் ஆயிட்டாங்க. அப்போ ஒரு பெண்ணை தலைவராக கருதி அவங்கள வந்து மதித்த ஆண்கள் இன்றைக்கும் இருக்காங்க. இன்றைக்கும் அவர்கள் கூட ட்ராவல் பண்ண தலைவர்கள் தான் இன்றைக்கும் இருக்காங்க. அப்போ இதையெல்லாம் பெண்கள் சிந்திச்சு பார்க்கணும். கண்டிப்பாக மேடம். அதோட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு கட்சியோட பொதுச் செயலாளர் தலைவர் காரில் வர்றாரு, பின்னாடியே ஓடிடுறாங்க. ஐயோ அதெல்லாம் காட்சியெல்லாம் பார்த்தா அதாங்க அந்த முதலாளித்துவம், அடிமைப்படுத்துதல். இப்போ இவங்கெல்லாம் இந்த கூட்டம் யாரு? விஜய் அவர்களோட அடிமை. அந்த ஒடியாந்தார புஷியானந்தெல்லாம் யாரு? இது என்ன மாதிரியான ஒரு மனநிலை? இது என்ன தெரியாதா? ஒரு பொதுச் செயலாளர் ஒரு பெரிய கட்சி வச்சிருக்கிறாரு, அவ்வளோ பெரிய இளைஞர் பட்டாளம் இருக்குங்கிறாரு, குடும்பம்னு பின்னாடி உடையாறாரு. தலைவர் தெரியாதா? எப்படி எதுக்கு இப்படி பின்னாடி உடையாரன்னா? இல்லை எந்த கட்சியில இது மாதிரி நடந்திருக்கு மேடம்? எந்த கட்சியிலையும் நடக்காதுங்க. இது மாதிரி நடக்கவும் கூடாது. ஏன் நமக்கெல்லாம் கோபம் வருதுங்க. இவங்க பண்ணுற ஒன்றுமே என்ன பண்ணுதுன்னா, என்னடா அரசியலில் ஒரு யங்ஸ்டர் வந்து என்ட்ரி கொடுத்தா நீ வந்து பல திட்டங்களை பற்றி பேசி ஒரு வலுவான நபராக இந்த கூட்டத்தை அரசியல் படுத்தலாம். பெண்கள் மத்தியில் இன்னும் அட்வான்ஸ்டாக நீ என்னென்ன திங்க் பண்ணணும், உனக்கு இன்னும் ஏன் வந்து 33% வந்து ஒதுக்கீடு கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க, அதை ஏன் ப்ராப்பர் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண மாட்டாங்க, சும்மா பேச்சளவுலே இருக்குது, அது நீ தீர்மானம் நிறைவேற்றினாலும் அதை அமல்படுத்துறதுக்கு இன்னும் 10 வருஷம் ஆகும், அதை நோக்கி நம்ம போராடம் வாங்கன்னு சொல்லி உட்காரலாம். அதை விட்டு திமுக பொருளாதாரத்துல எப்படி நம்ம தமிழ்நாட்டை முன்னேற வைக்கணும், அல்லது பொருளாதாரத்துல இந்தியாவில் வந்து எப்படி பணக்காரங்களே ஆயிட்டு இருக்காங்க, பணக்கார லிஸ்ட்ல உள்ளவங்க எல்லாம் மேலும் மேலும் பணக்காரன் ஆயிட்டா, ஆனா ஏழைகளோட எண்ணிக்கை அதிகமாயிட்டே போகுது. அந்த இடத்தை எப்படி சரி செய்யறது, அந்த இடத்தை சரி செய்யறதுக்கான ஒரு திட்டம் என்கிட்ட இருக்குன்னு பேசினா அது அரசியல். நீ அந்த அரசியலை நோக்கியே போகல. அரசியல்னா என்னன்னு தெரியல. இன்னைக்கு போதைக்கு அடிமையா இருக்கக்கூடிய மாணவர்களை நம்ம மீட்கணும், அதற்கு என்ன மாதிரி நம்ம ஸ்டெப் எடுக்க போகுது தாவாய்க்கா? பேசு, அதை பேசுங்கய்யா. ஏதாவது பேசுறீங்களா? என்ன பண்ண முடியும் உங்களால? அது எப்படி பேச முடியுங்கிற ஒரு படத்துல ஒருத்தன் அடிச்சுட்டு அப்படி நக்குறாரு, ரத்தத்தை நக்குறாரு, அது எப்படி அதெல்லாம் பேச முடியுமா? அந்த தகுதி கிடையாதுல்ல. இப்போ போதை பொருளை பற்றி பேசுறதுக்கான தகுதி திரு விஜய் அவர்கள்ட்ட கிடையாது. ஒரு படத்தில் பாதி படத்துக்கு அவர் குடிகாரராகவே தன்னை காமிக்கிறாரு. எடுத்து பாட்டில் உடச்சோன்னா எல்லாரும் மாறிடுவாங்களா? கேட்குறேன். எது மனசில் நிற்கும்? நீ பாட்டில் உடச்சது நிற்காது. நீ பாதி படத்தில் குடிச்சிட்டு படுத்து கிடந்தது தான் நிற்கும். பாட்டு வரியில் ஊற்றிக்கனா வாட்டரும் சேர்ந்ததுனான்னு பாட்டு வரியில் சொந்த குரலில் பாடுற அப்படிப்பட்ட ஒரு நடிகருக்கு அரசியல் தேவையா? கண்டிப்பா. இவர் என்னைக்காவது எதையாவது வந்து பேசுவதற்கு தகுதியாக தன்னை தகவல் நீ பர்சனலாக குடிங்க. நீ பர்சனலாக உன் வீட்டுக்குள்ளே ஒரு ரூம்குள்ளே உட்காந்து நீ என்ன வேணாலும் பண்ணு, அது யாருக்குமே எந்த விதமான தாக்கத்தையும் உருவாக்காது. ஆனால் ஒரு பிரபலத்தன்மை இருக்கும்போது சமூகத்தை நோக்கி சிந்திக்காமல், இளைஞர்களை நோக்கி சிந்திக்காமல், சிறுவர்களை நோக்கி சிந்திக்காமல், ஒரு படத்தில் சிகரெட் ப்ரொமோஷனுக்காகவே எடுத்த படம் தான் லியோ. உண்மையாகவே லோகேஷ் கனகராஜ் அவர்கள் கண்டிப்பாகவே இந்த லாபியோட இந்த கும்பலோட ஒரு லிங்க் வச்சு அவர் ஒரு லாபி பண்ணிட்டு இருக்காருங்கிறத நானே புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா ஒரு போதை மாத்திரை போட்டால் எப்படி இருக்குங்கிறது யாருக்குமே தெரியாது. அதை கூட விஜய் சேதுபதி அவர்களை வச்சு காட்டுறாரு.
விக்ரம் படத்தில் போதை மாத்திரையை பயன்படுத்தினா என்ன மாதிரி மாறுவாங்கன்னு. அப்போ அது கியூரியாசிட்டி, கண்டிப்பா அதை பயன்படுத்துவதற்கான தூண்டுதலை தூண்டுறாரு. லியோ படத்தில் கடைசி சீன் வரைக்குமே நான் அம்மாவுக்கு தெரியாமல் சிகரெட் குடிப்பேங்கிற காட்சியை கூட வைக்கணுங்கிற அவசியம் என்ன இருக்கு? என்ன அவசியம் இருக்கு? அப்போ சொசைட்டியை ஸ்பாயில் பண்ணுறதுக்கு இது சினிமாக்காரவங்களுடைய திட்டத்துக்குள்ள முதன்மையான நபராக பயன்படுத்தப்பட்டவர் விஜய். இஸ் அ ஸ்பாயிலர், சொசைட்டி ஸ்பாயிலர். அவர் எப்படி லீடர் ஆவார்? ஸ்பாயிலர் டெஃபினெட்லி எந்த காலத்துலையுமே ஒரு லீடராக முடியாது. ஆகவும் விடமாட்டாங்க தமிழக மக்கள். இந்த கத்துக்குட்டி, இந்த சின்ன சின்ன கூட்டம், இந்த 5% 6% இருக்க கூட்டம் எல்லாம் கூட இன்னும் ஒரு 2 மாசத்துல தெரிச்சு ஓடி போயிடும். கண்டிப்பா மேடம், பொறுத்திருந்து பார்க்கலாம். மிக்க நன்றி மேடம். நன்றி.